العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين والصحابة الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. بسم الله الرحمن الرحيم. للذين أحسنوا في هذه الدنيا حسنة وأرض الله واسعة إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. صدق الله المولانا العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபஉ தாபியின்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாகுக. ஆமீன். கண்ணியமிக்க தாய்மார்களே, சஃப்வான் என்ற ஒரு சஹாபி இருந்தார். சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு ஹஜரத்தனா அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அருமை மருமகனார். அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகளாரை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஹஜரத் சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய மாமனாரை பார்ப்பதற்காக ஷாம் நாட்டிலே இருந்த ஹஜரத்தனா அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு வருகை தந்தார்கள். அப்பொழுது வீட்டிற்குள்ளே நுழைகிறார்கள். தன்னுடைய மாமனார் அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுகிறார்கள். வீட்டிலே அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு இல்லை. அவங்க ஏதோ வேலையாக வெளியே சென்று விட்டார்கள். வீட்டிலே இருந்தது ஹஸரத் உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இருந்தார்கள். அதாவது இவர்களினுடைய மாமியார், அபூதர்தாவுடைய மனைவி. அந்த அம்மா கேட்டாங்க, சஃப்வான் அவர்களே, அத்துரீதுல் ஹஜ்ஜல் ஆம, இந்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய போகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, ஆமாம், நான் இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அழகாக அந்த அம்மா சொன்னாங்க, ஃபதுல்லாஹ லனா பி கைரின், தாங்கள் ஹஜ்ஜு செய்ய போகிறீங்க, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நலவை வேண்டி துஆ செய்யுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான கைறுகளையும் பரக்கத்துகளையும் தர வேண்டும் என்று ஹஜ்ஜிலே எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று ஹஸரத் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அருமை மகளுடைய கணவரிடத்திலே சொல்லி ஹதீஸையும் சொல்கிறார்கள். ஏன்னா அவங்களும் சஹாபிய பெண்மணி தான். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் ஏன் உங்களை எனக்காக ஹஜ்ஜில் துஆ செய்ய சொல்கிறேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தஅவத்துல் மர்இ அல் முஸ்லிமி லி அஹீஹி, தனக்கு முன் இல்லாத ஒரு இஸ்லாமிய நண்பருக்காக, சகோதரருக்காக ஒருவர் துஆ செய்வது கட்டாயம் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. மேலும் துஆ செய்யக்கூடியவரினுடைய தலைமாட்டிலே ஒரு மலக்கு சாட்டப்படுகிறார். அந்த மலக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், எப்பொழுதெல்லாம் இவர் அடுத்த சகோதரருக்காக நலவை வேண்டி துஆ செய்யும் பொழுதெல்லாம் அந்த மலக்கு சொல்கிறாரு, ஆமீன் என்று சொல்கிறார். யா அல்லாஹ், இவர் தனக்கு முன்னால் இல்லா எங்கேயோ இருக்கக்கூடிய சகோதரருக்காக துஆ செய்கிறார், இவருடைய துஆவை நீ ஏற்றுக்கொள், மேலும் இவர் என்ன கேட்கிறாரோ அதை அவருக்கும் நீ கொடு என்று ஒரு மலக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே எங்களுக்காக நீங்கள் ஹஜ்ஜில் போய் துஆ செய்யுங்க என்று ஹஸரத் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். உண்மையிலேயே நாம் நன்மை செய்வது ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், தொழுகுவது, நோன்பு வைப்பது, திக்ரு செய்வது, இதெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள்.
நன்மையான காரியங்களிலே அடுத்து இருக்கிறது சகோதரர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய நன்மையான காரியங்கள். பிற முஸ்லீம்களுக்காக, சகோதர முஸ்லீம்களுக்காக செய்யக்கூடிய நன்மையான காரியம் அது இரண்டாவது. அந்த இரண்டாவது காரியத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை வெகுமதியை வைத்திருக்கிறான். எனவே தான் இங்கே உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அழகாக சொல்கிறாங்க, நீ உனக்காக துவா செய்கிற அது ஒரு பக்கம், ஆனால் உன் பக்கத்தில் இல்லாத எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதரனுக்காக, உன்னுடைய சகோதரிக்காக, யாரோ ஒருவருக்காக நீ செய்கின்ற துவா இருக்கிறதே, அந்த துவா நீ உனக்கு செய்யக்கூடிய துவாவை விட மிக பெருசு. ஏன்னா அல்லாஹ் மலக்கை ஒருவரை ஏற்பாடு செய்து அந்த மலக்கு சொல்கிறார், யா அல்லாஹ், இவருக்காக மட்டும் துவா செய்யல, இவர் பக்கத்தில் இல்லாத வேற ஒரு சகோதரருக்காகவும் இவர் துவா செய்கிறாரு, எனவே அவருடைய துவாவை நீ ஏற்றுக்கொள், அவருக்கு அவர் என்ன கேட்குறாரோ அதை நீ கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக நாம் பிறருக்காக செய்யக்கூடிய துவா அமைகிறது என்று நமக்கு தெரிகிறது. இதுதான் மற்றவர்களுக்கு நன்மை நாடுவது என்பது, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தருவான் என்பது இது போன்ற ஹதீஸ்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. பிரபலியமான வரலாறு உங்களுக்கு தெரியும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அருமை மனைவியார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களினுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்களுக்கு ஒரு பணியாளர் இருந்தார் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாருமே 3 நாட்களாக எதுவுமே சாப்பிடல, வீட்டிலே உணவில்லை. கடைசியில் ஹஸரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னிடத்தில் இருந்த ஒரு ஆடையை எடுத்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கொடுத்து, இதை நீங்கள் கடை தெருவில் கொண்டு போய் விற்று வர்ற காசில் நீங்கள் நமக்கு உணவு வாங்கிட்டு வாங்க என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பி வைக்கிறார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கடை தெருவுக்கு சென்று அந்த ஆடையை விற்கிறார். 6 திர்ஹம் கிடைக்கிறது, 6 திர்ஹம். அந்த 6 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். நடுவிலே பசியோடு சில யாசகர்கள், பசியோடு சில பேர் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஏதாவது உதவி செய்யுங்க என்று கையேந்தி நிற்கிறார்கள். ஹஸரத்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு மிகுந்த இரக்கம் குணம் கொண்டவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் அல்லவா, தன்னிடத்திலே யாராவது கையேந்தி விட்டால் தான் பசியோடு இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய உயர்ந்த குடும்பம் அல்லவா, அது நபியின் குடும்பம் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் அல்லவா. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டிலே மனைவி பசியோடு இருக்கிறார், பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள், தனக்கு சொந்தமான ஒரு அடிமை பசியோடு இருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையிலே அந்த 6 திர்ஹத்தையும் கொடுத்து தானமாக சதக்காவாக கொடுத்து விடுகிறார். மனைவிக்கு என்ன சொல்லுவது, குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவது என்று நினைத்து கொண்டே வருகின்ற பொழுது ஒரு நபர் ஒட்டகத்தை கொண்டு வந்தார். ஒட்டகத்தை கொண்டு வந்து, ஹஸரத் அலி அவர்களே, இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க என்று சொல்கிறார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஏப்பா அங்கே சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை, இந்த ஒட்டகத்தை நான் எங்கே போய் வாங்கிறது அப்படின்னு சொல்ல, இல்லைல்ல நீங்கள் பின்னாடி பணம் கொடுங்க, இப்போதைக்கு வாங்கிக்கிங்க, இதை ஒரு 100 திர்ஹத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க, அப்புறம் காசு கொடுங்கன்னு அந்த ஒட்டகத்தை கையிலே கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை எடுத்து கொண்டு செல்கிறார். இடையிலே இன்னொருவர் வருகிறார். வந்து, ஹஸரத் அலி அவர்களே, இந்த ஒட்டகம் நல்லா இருக்குது, எனக்கு கொடுத்துட்றீங்களான்னு கேட்குறார். எவ்வளோ? 160 திர்ஹம் உங்களுக்கு தர்றேன். சரி, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 160 திர்ஹத்திற்கு அந்த ஒட்டகத்தை விற்கிறார். அதில் என்ன செஞ்சாங்க ஹஸரத் அலி, 100 திர்ஹத்தை ஏற்கனவே அவர் ஒருத்தர்கிட்ட வாங்கினார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு மீதி 60 திர்ஹத்தை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிகழ்வை தன் மனைவிட்ட சொல்கிறாங்க. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க நடந்த நிகழ்வை. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஸரத் அலியை கூப்பிட்டு சொல்கிறார்கள், ஹஸரத் அலி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பசியோடு இருந்தாலும், உங்கள் குடும்பத்தார் பசியோடு இருந்தாலும், கையேந்தி நின்றவர்களுக்கு எதுவும் தராமல் நீங்கள் உங்களுக்கு இல்லை என்றாலும் கூட
அந்த 6 திர்ஹத்தை நீங்கள் அந்த ஏழைகளுக்கு கொடுத்தீர்கள் அல்லவா, அல்லாஹ் நீங்கள் கொடுத்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டான். மேலும் அந்த ஒட்டகத்தை முதலிலே கொண்டு வந்து உங்களிடத்திலே விற்றாரே, அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களிடத்திலே ஒட்டகத்தை வாங்கி கொண்டு போனாரே, அவர் யார் தெரியுமா, அவர்தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்திருக்கிறான், நீங்கள் கொடுத்தது 6 தான், உங்களுக்கு கிடைத்தது 60 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படித்தான் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய உபகாரங்களை அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு விதத்திலே திருப்பி தருவான். எனவேதான் இன்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே யார் நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். லில்லதீன அஹ்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் நன்மையை செய்பவர்களுக்கு நன்மையே கிடைக்கும். இன்னும் நம்ம எவ்வளவோ நல்லது செய்கிறோம், நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சில நேரங்களிலே மனது வருத்தப்படுகிறோம். ஆனால் குர்ஆனுடைய வாக்குறுதி, உலகத்திலே நன்மை செய்பவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.